ஸோ இப்போ நம்ம எல்லார் லைஃப்லேயும் ரொம்ப அதிகமாக மற்றவங்களோட மிஸ்டேக்ஸை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ என் மேலே தப்பு, ஓன் மேலே தப்பு, நீ இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு மாறாக நம்மளுக்கு என்ன வேணும், லைஃப்பில் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, மெயினாக மன நிம்மதி, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா தூங்கணும், தேவையான உழைப்பு, தேவையான வருவாய். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு குறிப்பாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களோட அவங்களுடைய கேர், அவங்களுடைய படிப்பு, அவங்களுக்கு தேவையான பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் திங்ஸ் மட்டும், அவங்க எஜுகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான பராமரிப்பை மெயின்டைன் பண்ணுறது. இஃப் நாட் மேரிட்னா அவங்க ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க அம்மா அப்பா பார்த்துக்கிறது, அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு என்ன தேவையோ, அண்ணனுக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப ஓவர் நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துங்க. மினிமலான அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சு கொடுத்து அந்த சந்தோஷமாக இருக்கிற லைஃப் தான் வேணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் இதுக்கு மாறாக ஒருத்தர் ஃபைன் பண்ணி நான் செஞ்சது தப்பு, நீ செஞ்சது கரெக்டு அப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்கிற மன நிம்மதி, சந்தோஷத்தை நம்ம இழந்துருவோம். ஸோ மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், லைஃப் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கு, நம்ம மற்றவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் விவாதிக்கிறத விட அவங்கள எஜுகேட் பண்ணி புரிய வைக்கலாம். இதுதான் அப்படி புரிஞ்சிக்கலன்னா நம்ம சைடு உள்ளதை குறைச்சிக்கலாம், பங்களிப்பை குறைச்சிக்கலாம். ப்ராப்ளத்தை அதிகமாக்காமல் எவ்வளோ ஷார்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நம்ம பேசுகிறதுனால பிரச்சனைகள் வருது, நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில் இல்லைன்னா நம்ம சைடு அவங்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை செஞ்சுட்டு ஒரு கட்டத்தில் அவங்களே நம்ம புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த டேஸ் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம லைஃப்லோட மெயின் கோல், டார்கெட் அதுதான். எல்லாருடைய லைஃப்லேயும் அதுதான். மன நிம்மதி, சந்தோஷம் இருக்கிறத வச்சு வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸில் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா எல்லாருமே பணம் பின்னாலேயே ஓடிட்டுருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு பேசிக்காகவே நம்ம லைஃப்னால் என்ன, ஸோ எப்படி வாழணும், பேசிக்காக ஒரு அவுட்டிங்கில் போய் விளையாடணும், ஒரு பேசிக்கான திங்ஸ்லாம் எப்படி பத்திரப்படுத்தி வச்சுக்கணும், ஸோ அதெல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இப்போ அதெல்லாம் சொல்ல கொடுக்காட்டாலும் அட்லீஸ்ட் இனிமேல் வருங்காலத்துலையாவது நம்ம லைஃப்பை பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்கலாம். இதெல்லாம் மெயின் கோல்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இதை நம்ம மெயினாக நம்ம போற்றி பாதுகாக்கணும். மன நிம்மதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். பணம் ரெண்டாவது தான். ஸோ நம்ம லைஃபுக்கு மன நிம்மதி தான் முக்கியம். அதை நம்ம முன்னெடுக்கணும்.